இந்த சந்தியா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பா? அவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அவ எந்த ரூம்ல இருக்கானே எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? இந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தி கேமரா வேற இருக்கு. அண்ணன் கேபின்ல இருந்து நம்மள வேற பாத்துக்கிட்டு இருந்தா அது வேற பிரச்சனையாகி போயிடும். அவனுக்கு தெரியாம இந்த சந்தியா கிட்ட போய் பார்க்கணுமே. எப்படி போய் அவளை பாக்குறதுன்னு தெரியலையே. ரிசப்ஷன்ல போய் கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணிட்டா பிரச்சனை ஆயிரும். நம்மளே போய் தேடி கண்டுபிடிப்போம். ஆமா சோனி, நீ அடிபட்ட உடனே உன்னை யாருங்க கூப்பிட்டு வந்தது? எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உன்னை யாரு கொண்டு காப்பாத்தி இங்க கொண்டு சேர்த்ததுமா? அது வந்து ஆண்டி ஒரு ஹெல்மெட் போட்ட பையன். சரி வேண்டாம் வேண்டாம், இவங்க சொல்லண்டா. அது யாரு என்னன்னு இவங்க விசாரிப்பாங்க. இல்லாண்டி ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் தான் எங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. ஓ அப்படியாம்மா, அதான் உன்னை இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. இங்கே உள்ள டாக்டராக இருக்க போய் தான். அதான் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் எப்படி கொண்டு நம்ம பிள்ளைய சேர்த்தாங்கன்னு எனக்கும் ஒரு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. அந்த டாக்டர் தம்பி யாருமா? இப்படி உடனே கேட்காங்களே, நம்ம யாரை சொல்றது? ஒருவேளை சஞ்சயை சொல்லிடுமோ? அவங்களதான் இவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி அவன் பேரையே சொல்லிடலாம். இல்லத்தே, இப்போ ஒரு வளர்ந்த ஒல்லிய ஒரு டாக்டர் வந்தார்ல, அவர் தான் என்ன கொண்டு இங்க சேர்த்தாராம். அந்த தம்பியை பார்த்தாலே நல்ல பையன் மதமா தெரியுது. அவர் நல்ல டாக்டராக இருக்காரு பாருங்க. பீஸும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நம்ம பிள்ளைய உடனே வந்து சேர்த்துருக்காரு. அந்த தம்பியை பார்த்தா ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா? அந்த தம்பி எங்கே இருப்பாருன்னு தெரியலையே. போமச்சில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருவோம்மா. ஆமா, அவன் மூஞ்சிக்கு தேங்க்ஸ் வேற சொல்லணுமா? இந்த அம்மா யாருன்னு தெரியாம சொல்லிட்டு கிடக்கவ. அவன் என்ன சுத்தி சுத்தி வரான்னு எப்படி வீட்டை சொல்றது? எவ்வளவு நேரமா இங்கே இருக்குது? அப்பா வந்தாவது காசை வாங்கிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட போய் பில் கட்டிட்டு வந்துடலாம். இன்னும் அவங்களையும் காணும். கமிங் மேடம், இங்க யார்? சோனி. வாங்க சிஸ்டர், என் பேர் தான் சோனி. வாங்க மேடம், உங்களோட டீட்டெயில் சம்மரிலாம் இதில் இருக்கு. நீங்க இதில் பில் கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் சார் சொன்னாரு. சிஸ்டர், அமௌண்ட் அதில் எவ்வளோ போட்டிருக்காங்க? எனக்கு தெரியாது மேடம், அதை ஷாம் சார் தான் போட்டிருப்பாரு. நீங்க இதை போய் பில் கவுண்டர்ல கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏ பொண்ணு நரசம்மா, நான் கொஞ்சம் டாக்டரை பார்க்கணுமா. அவர் எங்கே இருப்பாரு? பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு போனீங்கன்னா அவர் ஃப்ரீயா இருப்பாரு. அப்ப போய் நீங்க பார்க்கலாம். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா. இந்த பொண்ணை பாரு, எலும்பும் தோளமாக தான் இருக்குது. கொஞ்சம் டானிக்கையை ஊற்றி இந்த பொண்ணை கொஞ்சம் குண்டாக்க வேண்டியதானே அந்த டாக்டர்கள்லாம். இப்படி எலும்பும் தோளமாக இருக்கு அந்த பொண்ணு. டானிக்கு ஊத்துறதுக்கு பதிலா ஒரு 10 பாட்டில் குளுக்கோஸை ஏத்துனா ஒரே நாள்ல குண்டாக போகுது. ஏ நரசு பாப்பா, நீ ஏமா இவ்வளோ ஒல்லியாக இருக்கா? இந்த ஆஸ்பத்திரியில் தானே நீ வேலை பார்க்கா. ஒரு 10 பாட்டில் குளுக்கோஸை படுத்து ஏற்றிட்டு போக வேண்டியதானே ஒரு நாளில். மறுநாள் வந்தால் நல்லா குண்டாயிருவாளம்மா. ஏன் இப்படி ஒல்லியாகவே இருக்கா? அவங்க டாக்டர்கிட்ட சொல்லு. ஏ நாலு முடி, பெரிய அறிவாளின்னு உனக்கு நினைப்போ? 10 பாட்டில் ஒரே நாளில் ஏற்றுனா ஜன்னி வந்து மேலோகம் போக வேண்டியதான். பரவாயில்லையா? உங்களை படுக்க வச்சு 10 பாட்டில் ஏற்றிடுவோமா? ஆண்டி, நீங்க யாரும் பெட்ல எல்லாம் உட்கார கூடாது. அது பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் பெட். அட்டெண்டர்லாம் பெட்ல உட்கார கூடாது. இப்ப சார் ரவுண்டுக்கு வராரு, பார்த்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. ஆண்டி இறங்குங்களேன். பாத்தியா நாலு முடி, நான் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் குண்டாகட்டும் சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா கொடுத்தா அது நம்மளே பெட்ல இருந்து இறங்க சொல்லுது. இதுக்கு தான் யாருக்குமே எந்த நல்லதுமே செய்யக்கூடாது. யாருக்குமே நல்லது செய்யக்கூடாதுன்னு இப்படி சொல்றால. இவளுக்கு 2 பேரும் யாருக்கு தான் எந்த நல்லது செஞ்சிருக்காவ? இதுக்கு 2 செய்யற கெடுதல் ஊருக்கே தெரியும். ஆனா இவ 2 பேரும் கோலப்பாரு நல்லது செஞ்சுட்டாவலாம். என்ன பேச்சு பேசுதுங்க ரெண்டும். மேடம் ஃபைல், நீங்க போய் ஃபீஸ் கட்டிக்கோங்க. ஓகே தேங்க் யூ மேடம். ஃபீஸ் கட்டுற பிளேஸ் எங்க இருக்கு? ஏன்னா போய் லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அங்கதான் நீங்க போய் ஃபீஸ் பே பண்ணணும். ஏம்மா சந்தியா, உங்கள் அப்பனை பற்றியா என்னங்க வந்து சேரலை. ஏதாச்சும் ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு நிற்பாருமா. நீ கொஞ்சம் அவரை தேடி கண்டுபிடிச்சி காசு வாங்கி பில்லை கட்டிட்டு வந்துருமா. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அவர் இப்போதைக்கு வந்து சேர மாட்டார் போல இருக்கு. நான் அப்பாட்ட காசு வாங்கி பில் பே பண்ணிட்டு வரேன். நீங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிருங்க. நமக்கு வந்தோடனே போகலாம். சோனியம்மா ஏன் நின்றுக்கிட்டே இருக்கா? பெட்டில் உட்காருமா, கால் வலிக்க போகுது. அக்கா வரத்தட்டி அப்புறம் நின்றுக்கிட்டேவா இருப்பா? இல்லம்மா, இவ்வளவு நேரம் எனக்கு படுத்து கிடந்தது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நின்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேம்மா. 4 மணி டைம் வேற ஆகுது. அவங்க வேற கிளம்ப போறாங்களா. சாப்பாடுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு 4 மணி. சாப்பாடு தானே, அலையாத நில்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ பாரா ராணியக்கா. என்ன சரசு? இல்லை ராணியக்கா, நம்ம காலையில் கூழ் குடிக்கலான்னு சாப்பிடாம கோயிலுக்கு போனோம்.
அங்கே கூழே குடிக்கல. உங்களை கூப்பிட வர்ற வழியில தான் பாப்பாவுக்கு அடிபட்டுட்டுன்னு நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த உமா இருக்கால உமா, அவளுக்கு ரொம்ப வயிறு பசிக்கான். அதான் ஏதாச்சும் 2 இட்லி கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்கா. அதான் சரி போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கேங்க்கா. நெட்டு மாதிரி எதுக்கு இப்படி வந்து மிதிச்சிட்டா பாரு, குறுக்கு எலும்புல முறிஞ்சிரும் போல இருக்கு எனக்கு. என்னையும் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறியா? என்ன பேச்சு பேசுறா நாள் முடி? பிள்ளைக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தா இங்க வந்து 2 இட்லி தின்னுட்டு போகணுமா? ஏன் வீட்டில் போய் இட்லி திங்க முடியாதா? கேட்குற நேரத்தை பாறான். இதை வாயில சொல்ல வேண்டியதானே, மிதிச்சு தான் சொல்லணுமா? உனக்கு வயிறு பசி கட்டி நீ இரு, எனக்கு வயிறு பசிக்கு உமாவுக்கு வயிறு பசிக்கு நான் கேட்கும். நீ பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஏன் சின்ன பொண்ணத்தை சரசத்தை அடிச்சிய பாவம்ல உய சாப்பாடு தானே கேட்காவ, சாப்பிட்டுட்டு போறவத்தே. ஏ சரசு, நீ எந்தலி சரசு? நானும் நினச்சேன்தான் போமுச்சில் போய் மேலே மாடியில் கேண்டீன் இருக்கான், எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு போகலாம். நீ சோனியும் வயிறு பசியில் தான் இருப்பா, எல்லாருமே சாப்பிட்டுட்டு போகலாம். சரசு நீ எந்தலி பெஸ்டி? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் நாள் முடி, அதுதான் வாங்கித்தாரேன்னு சொல்லிவிட்டார்களே, ஏன் முறைக்கிறா? ஆமாம், இப்போ புரிஞ்சியை விட்டு காசில் வாங்கி தர்ற மாதிரி நம்மளை மிதிச்சு தள்ளுறா. அவைய வாங்கி தந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. இவ கூடலாம் நம்ம எங்கேயுமே வரக்கூடாது.